ஏதோ சத்தம் கேட்டுச்சு, என்னன்னு பார்க்க வந்தேன், அவ்வளவுதான். ஏன் அத்தை போய் சொல்றீங்க? ரவி வந்தாரான்னு பாக்குறதுக்கு தானே இங்க நிக்கிறீங்க. அவர் வந்தா என்ன, வரலனா என்ன? விடுங்க அத்தை. நான் உங்களை எவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டேன். அவர் குடிச்சிட்டு வந்த விஷயத்த வீட்ல யாருக்கும் சொல்ல வேண்டான்னு சொன்னனா இல்லையா? ஆனா நீங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லி அவரை அவமானப்படுத்திட்டீங்க. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நீங்க அவருக்கு அம்மா. அவரை கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு, அதிகாரமும் இருக்கு. இதெல்லாம் சொல்றதுக்கு நான் யாரு? ஆனா இப்போ ரவி வீட்டுக்கு வரலன்னதும் உங்களுக்கு கவலையா இருக்கு. இதனால வர கவலையெல்லாம் யாருக்கு? உங்களுக்கு தானே அத்தை. மனசு கொஞ்சம் தேத்திக்கோங்க அத்தை. நான் தப்பு பண்ணிட்டேன் சீதா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னாலதான் அவனுக்கு அவமானம் ஆயிடுச்சு. நான் சொல்லாம இருந்திருக்கணும். ஆனா அவன் என் ரூம்க்கு வந்து கண்ணீர் விட்டு அழுதான். அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மான்னு கேட்டு கால்ல கூட வந்து விழுந்தா. பாவி நான் தான் கல்லு மனசா இருந்துகிட்டு மன்னிக்க முடியாது போடான்னு சொல்லிட்டேன். அதனால கோச்சுக்கிட்டு அவன் எங்கேயாவது போயிருப்பான் சீதா. இல்ல அத்தை. ரொம்ப வேதனைப்படுத்திட்டீங்க அத்தை. பாவம் ரவி ரொம்ப மனசு வேதனைப்பட்டிருப்பாரு. எனக்கு புரியல சீதா. ராம் தப்பு பண்ணா சித்ரா அவனுக்கு இப்படித்தானே தண்டனை கொடுப்பா. 2 நாள் பேசாம இருப்பா. அது மாதிரிதான் நான் இவனுக்கு தண்டனை கொடுத்தேன். சரியாயிடும் நினைச்சுதான். சித்ரா, எனக்கு அவன் மேல எந்த கோவமும் இல்லம்மா. இப்ப இது வரைக்கும் அவன் வீட்டுக்கே வரல. ஏய் சுமித்ரா, அழாதம்மா. போன் பண்ண போன் கூட எடுக்க மாட்டேன்றா. எனக்கு எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குப்பா. என்ன பண்றானோ என்னமோ, எங்க இருக்கானோ என்னமோ. ஐயோ.